நீங்க இந்த வீடியோக்கு தப்பாவோ ஆக்சிடென்டலாவோ வரல. நீங்க இங்க இன்வைட் பண்ணப்பட்டிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு மேஜரான டர்னிங் பாயிண்ட் நடக்க போகுது. நான் சும்மா மோட்டிவேட் பண்ண வரல, உங்க டெஸ்டினியை கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் பண்ண தான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு ஏழை பையன் மில்லியனர் ஆகுறான், ஒரு ஆர்டினரி மேன் குளோபல் லெவல்ல சூப்பர் ஸ்டார் ஆகுறான், ஒரு ஜாப் சீக்கர் ஓன் கம்பெனிக்கு ஓனர் ஆகுறான். இதெல்லாம் டேலண்ட்னால மட்டுமா நடக்குது, இல்ல லக்னால மட்டும் நடக்குதா? இல்லவே இல்ல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு பவர் இருக்கு, அண்ட் அந்த பவர் உங்க மைண்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியறப்போ நீங்க உங்க ஓல்டு வெர்ஷனா இருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் 10 மினிட்ஸை எனக்கு கொடுங்க. உங்க திங்கிங், உங்க மணி, உங்க லைஃப் எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ண போறேன். பார்ட் 1, த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் எதுன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க, இல்ல எதை சொல்லுவீங்க? அது கிராவிட்டி இல்ல, டைம் டிராவல் இல்ல, ராக்கெட் சயின்ஸ் இல்ல, பிளாக் ஹோல் எனர்ஜி இல்ல, குவாண்டம் டெக்னாலஜி இல்ல, அண்ட் ஹியூமன் கிரியேட் பண்ணின மெஷின்ஸும் இல்ல. ஆனா இந்த எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஒரு இன்விசிபிள் பவர் இருக்கு. அந்த பவர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இது உங்க தாட்ஸோட, எனர்ஜியோட, வைப்ரேஷன்ஸோட எனர்ஜி ஒர்க் பண்ணும். இது உங்க ஒவ்வொரு எமோஷனையும் ஃபீல் பண்ணும், அண்ட் உங்க ஃபீலிங்ஸ் கூட பர்ஃபெக்டா டியூன்ல ஆப்ரேட் பண்ணும். யூனிவர்ஸ்க்கு உங்க வேர்ட்ஸை விட உங்க எமோஷன்ஸ் தான் ரொம்பவே லவுடா கேட்கும். நீங்க யோசிச்சிருக்கீங்களா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுன்னு? அப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்போ பேட் திங்ஸ் நடந்தா நீங்க எந்த சர்ப்ரைஸும் ஆக வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ரிப்பீட் பண்ற தாட்ஸ் தான் உங்க ஃபீலிங்ஸா மாறும், அண்ட் அந்த ஃபீலிங்ஸ் தான் ஈவெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது நெகட்டிவ் திங்கிங் சைக்கிள். சில பேர் சொல்லுவாங்க, என் லைஃப்ல ஆல்வேஸ் ப்ராப்ளம்ஸ் தான், என் லக் ரொம்ப பேட், எது பண்ணாலும் ஆப்போசிட்டா நடக்குதுன்னு. ஸோ இந்த தாட்ஸோட வர எமோஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர், டவுட், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் நெகட்டிவிட்டி. இது எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும், அண்ட் யூனிவர்ஸும் வைப்ரேஷனை தான் ஃபீல் பண்ணும். அப்போ யூனிவர்ஸ் சொல்லும், ஓகே இந்த வைப்ரேஷனையே கான்ஸ்டன்டா சென்ட் பண்ணலாமேன்னு. அண்ட் இதோட ரிசல்ட்டா சின்ன சின்ன திங்ஸும் ராங்கா போகும், அண்ட் எல்லாமே உல்டா டைரக்ஷன்ல நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள சொல்றேன் கேளுங்க. ஆரியன்னு ஒரு பையன் மார்னிங்ல மிரரை பார்த்துட்டே யோசிக்கிறான், இன்னைக்கும் ஒரு ஸ்பெஷலும் நடக்க போறது இல்லைன்னு. அண்ட் இந்த தாட்டோட ஃபீல் சேட்னஸ் அண்ட் ஹோப்லெஸ்னஸ். அண்ட் இதே ஃபீலோட ஆஃபீஸ்க்கு போனா எல்லாரும் அவனை ஜோக் பண்ணி ஹர்ட் பண்றாங்க, பைக் ஸ்டாண்ட் ஸ்லிப் ஆகி பைக் கீழே விழுந்துடுச்சு, அண்ட் ஃப்ரெண்டும் மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ணல. அப்போ ஆரியன் யோசிக்கிறான், என்னது இது, எல்லாருமே மாறிட்டாங்க, என்னை யாருமே சீரியஸாவே எடுக்க மாட்டேன்றாங்கன்னு. ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமும் அவன் சொல்றான், பாத்தியா நான் சொன்னேன்ல இன்னைக்கு பேட் டேன்னு, அப்படியே நடந்துடுச்சுன்னு. பட் ட்ரூத் என்னன்னா இது எதுவுமே ரேண்டம் ஈவெண்ட்ஸ் இல்ல, அவன் மார்னிங் டைம்ல மிரர்ல கிரியேட் பண்ண இன்னர் ஃபீலிங்கோட செயின் தான் இது. அண்ட் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் எல்லா நெகட்டிவிட்டியையும் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபீலிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டே டைரக்ஷன். ஸோ உங்க ஃபீலிங்ஸ் ரைட்டா இருந்தா அந்த டேக்கான டைரக்ஷனும் ரைட்டா இருக்கும். நெக்ஸ்ட் நாம சிவாவை பத்தி பார்க்கலாம் வாங்க. அண்ட் சிவாவை பார்த்தீங்கன்னா இஸ் அ குட் ஸ்டூடெண்ட், குட் லுக்ஸ், குட் கேரக்டரும். ஆனால் மைண்டில் ஒரு ஸ்மால் தாட், நான் ரொம்ப கிரேட்லாம் இல்லை, அண்ட் வேற பசங்க மாதிரி எனக்கு கேப்பபிலிட்டியும் இல்லைன்னு ஃபீலிங்க அவனுக்கு கொடுத்துருச்சு. அண்ட் அன்னைக்கு அவனுக்கு இன்டர்வியூ டே. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் செலக்ட் ஆகுறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு யோசிச்சுட்டு இருந்தான். இந்த ஃபீலிங்கோட ரிசல்ட்டா அவன் ரொம்பவே வீக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்டர்வியூ டைமில் அவனோட வாய்ஸ் ஷேக் ஆச்சு, சிம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு கூட அவன் ஓவர் திங்க் பண்ணான். அண்ட் அதனாலேயே இன்டர்வியூ பேனல் இருக்கவங்க அவனை ஆவரேஜ்னு நினைச்சாங்க. அவங்க அவனை ரிஜெக்ட் பண்ணதும், பாத்தியா நான் செலக்ட் ஆக மாட்டேன்னு எனக்கே தெரியும்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். பட் இங்க உண்மை என்னன்னா, பேட் இன்டர்வியூ இல்ல, இது பேட் இன்னர் ஃபீலிங்ஸ். இந்த சீன்ல நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், யூனிவர்ஸ் எதையுமே ஸ்டாப் பண்ணல, அவன் ஃபீலிங் தான் அவனை ஸ்டாப் பண்ணுச்சு. அண்ட் யூனிவர்ஸ் அவன் அக்செப்ட் பண்ணின பிலீஃபை திருப்பி அனுப்புச்சு. ஸோ உங்களோட இன்னர் ஃபீலிங்ஸ் தான் உங்க ரியாலிட்டியோட ப்ளூ பிரிண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல போற சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே இன்சைட் ஃபீல் பண்றது அவுட் சைட்ல அட்ராக்ட் பண்ணும். பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ்ல குட் திங்ஸ் மேக்னெட் மாதிரி வரும், அண்ட் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்ல வேர்ல்ட் மிரர் மாதிரி பேட் திங்ஸை திருப்பி காட்டும். பார்ட் 2, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார் மணி. நீங்க இப்படி யோசிப்பீங்களா, என்கிட்ட மணி நிக்கவே நிக்காது, என் தலையெழுத்துல காசே இருக்காதுன்னு எழுதியிருக்கு போலன்னு. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ற எமோஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர், இன்செக்யூரிட்டி அண்ட் லேக் மென்டாலிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸை தான் யூனிவர்ஸ் சிக்னலாக ரிசீவ் பண்ணும். ஸோ இந்த பர்சனுக்கு மணி லேக் வைப்ரேஷன் யூனிவர்ஸ் டிசைட் பண்ணிடும். இதோட ரிசல்ட்டா
salary வந்த உடனே எக்ஸ்பென்சஸ் வரும், அன்எக்ஸ்பெக்டட் பிரேக் டவுன்ஸ் ஆகும், எமர்ஜென்சி ஸ்பெண்டிங்ஸ் அண்ட் ராங் டிசிஷன்ஸ்னு எல்லாமே தப்பாக தான் நடக்கும். ஃபைனலி பாத்தியா நான் நினச்ச மாதிரியே மணி நிற்கலன்னு யோசிப்பான். பட் உண்மை என்னன்னா அவன் தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணினான். நீங்கள் ரிப்பீட்டடாக எதை திங்க் பண்ணுறீங்களோ அது உங்கள் லைஃப் ரூலாகவே மாறும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபியர் இருந்தால் பாவர்ட்டி, ஹோப் இருந்தால் வெல்த், ஹார்ட் பிரேக் இருந்தால் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் அண்ட் லவ் பிலீஃப் இருந்தால் ட்ரூ லவ். ஸோ இதை தான் மைண்ட் ஃப்ரீக்வன்சியாக க்ரியேட் பண்ணும். யூனிவர்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சியை சூஸ் பண்ணி சிச்சுவேஷன்ஸ், பீப்புள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் மிராக்கல்ஸை அட்ராக்ட் பண்ணும். லோ வைப்ரேஷன்னா ஃபியர், டவுட், நெகட்டிவிட்டி, தென் சேம் அதே ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதே ஹை வைப்ரேஷன்னா வெல்த், கிராட்டிடியூட், ஃபெய்த் அண்ட் ஹாப்பினஸ். அண்ட் இதோட ரிசல்ட்டாக யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கறது அபண்டன்ஸ், லவ் அண்ட் growth. பார்ட் 3, மேக்னெட் பிரின்சிபல். உங்கள் தாட்ஸ் ஒரு மேக்னெட் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி செகண்ட் 10 ட்ரில்லியன் சிக்னல்ஸை யூனிவர்ஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. அண்ட் இன் ரிட்டர்ன் யூனிவர்ஸ் என்ன பண்ணும்னா உங்களோட வாண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணோம் அண்ட் உங்களோட ரிப்பீட் தாட்ஸ் ப்ளஸ் ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபியர் சென்ட் பண்ணால் ஃபியர்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் உருவாகும். மணி தாட் சென்ட் பண்ணால் மணி அட்ராக்ட் பண்ணும். லவ் சென்ட் பண்ணால் ரிலேஷன்ஷிப் ஹீல் ஆகும். அண்ட் நீங்கள் ஃபெய்த்தை சென்ட் பண்ணால் மிராக்கிள்ஸ் நடக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸையும் நாம் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டெய்லி பூஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.